இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 39வது திருப்பதிகத்தின் நிறைவு பாடல், அதாவது 11வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். பருத்த தோளும் முடியும் பொடிபட இருத்தினான், அவன் இன்னிசை கேட்டலும் வரத்தினான், மயிலாடுதுறை தொழும் கரத்தினார் வினைக்கட்டரும் காண்மினே அப்படின்னு பாடுறார். அதாவது இந்த எப்பொழுதுமே அப்பர் சுவாமிகளோட திருப்பதிகங்களில் 10 பாடல்கள் தான் இருக்கும். இந்த திருப்பதிகத்தில் 11 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 11வது பாடலில் ராவணனை அடர்த்த அந்த வரலாறை அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அதாவது ராவணனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பருத்த தோளும் முடியும் பொடிபட, அவனுடைய பருத்த தோள்கள், திரண்ட தோள்கள், ஒரு அரக்கன் இல்லையா, அவர் எப்படிப்பட்ட திரண்ட தோள்கள், திண்மையான தோள்களை கொண்டவராக இருப்பார், அது சொல்கிறார். பருத்த தோளும் அவனுடைய முடியும் பொடிபட, அதெல்லாம் நசுங்கி போகும்படியாக இருத்தினான். அந்த கைலாய மலையை ராவணன் தூக்கிறதுனால பெருமான் என்ன பண்ணுகிறாரு, தன்னுடைய கால் விரலை கொண்டு அழுத்துகிறார். அப்போ அழுத்தும் பொழுது அவருடைய அந்த திண்மையான தோள்களும் தலையும் பொடியும் நசுங்கி போகும்படியாக அவர் அழுத்துறாராம் பெருமான். அப்புறம் என்ன பண்ணுறார் ராவணன்னா, இன்னிசை பாடுகின்றார், பெருமானை நோக்கி சாம்பகானம் பாடுறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ பாடும்பொழுது பெருமான் என்ன செய்வார், அவருக்கு தேர், வாள், பேர், வாழ்நாள் இது எல்லாத்தையும் வாரி வழங்குவார். அதை தான் சொல்கிறார். அவன் இன்னிசை கேட்டலும் வரத்தினான், அளத்தற்கரிய வரங்களை வாரி வழங்குகிறாராம் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானாக, கருணை கொண்ட பெருமானாக இருக்கின்றாராம். வரத்தினான் மயிலாடுதுறை தொழும், அப்படிப்பட்ட அந்த பெருமான் இந்த மயிலாடுதுறை என்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றார். அவரை தொழும் கரத்தினார், யாரெல்லாம் தங்களுடைய கைகளின் பயன் என்னென்னா பெருமானை கூப்பி தொழுவது தான் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. கைகால் கூப்பி தொழீர் அப்படின்னு நமக்கு அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலையில் அருளி செய்திருப்பார். அப்படி நம்மளுடைய கரங்களை கொண்டு பெருமானை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவருடைய வினைக்கட்டு அரும் காண்மினே அப்படிங்கிற. பாருங்கன்னா நேரடியாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறார். வினைக்கட்டு அரும்னு பதிக பலனாக சொல்கிறாரு. வினைக்கட்டு அப்படிங்கிறதா என்னென்னா நம்ம பார்த்துருப்போம். இந்த உயிர்களுக்கு பிறவியை கொடுப்பதே நம் செய்த முற்பிறவியில் நாம் செய்த அந்த வினையின் காரணமாக தான் அந்த பிறவி மீண்டும் 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 நாம் பிறந்து அல்லல் பட்டு துயர்ங்கிற அந்த துயர்லேயே மூழ்கி கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த வினைக்கட்டு அற்று போனால்தான் நமக்கு இந்த பிறவி இல்லாமல் போகும். பிறவி இல்லாமல் போனால் நம் பெருமானுடைய திருவடியிலேயே எப்பொழுதும் இன்புற்று இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பதிக பலனை இங்கே பெருமான் சொல்லியிருக்காரு. இப்போ வினையை அருணும் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக நம் முயற்சியால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரே வழி என்னென்னா பெருமானுடைய திருவடிகளில் நாம் சரணடைய வேண்டும். எப்போதும் நம் சிந்தையிலே பெருமானை நிறுத்தி இருக்க வேண்டும். உள்ள மூழ்கி எப்பொழுதும் அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வினைக்கட்டு, இந்த அல்லலிலிருந்து நாம் விடுபடலாம், துன்பக்கடலிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 11வது பாடலில் மிக அழகாக பெருமான் நமக்கு பதிக பலனை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். எனவே இந்த திரு மயிலாடுதுறையில் விற்றிருந்த அருள்பாலித்து வரும் அந்த பெருமானை எப்பொழுதும் நாம் சிந்தையுள்ளே நிறுத்தி அவருடைய திருப்பெயரை நாம் எப்பொழுதுமே உச்சரித்து உய்வு பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.